அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சிக்கன் பக்கோடா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 ஸ்பூன் கடலை மாவு, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தயிர் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. வினிகர் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட வினிகர் இல்லைன்னா லெமன் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். நான் இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறது அப்புறம் காட்டியிருக்கேன். இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ஏன்னா அவசரத்தில் சீக்கிரமாக செய்கிறது இஃப்தியாரிக்கு, அதால் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரு 1/2 hour வச்சுருங்க, ஊறட்டும். ஊறினா தான் நல்லாயிருக்கும். இது தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தெளித்து மிக்ஸ் பண்ணுங்கள். நிறைய போட்டுறாதீங்க தண்ணி. இது 2 மணி நேரம் ஊற வச்சா நல்லாயிருக்கும். நான் 1/2 மணி நேரம் தான் ஊற வச்சேன். இஃப்தியாரிக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். கேஸ் ஆன் பண்ணி கடாய் வைங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. சிக்கன் ஊற வச்சு 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ வறுக்கலாம். சிக்கன் போட்டு எடுத்தோன்னா கரண்டி போட்டுறாதீங்க. கொஞ்சம் நேரம் பொறுத்து போடுங்க, ஒரு 5 நிமிஷம், இல்லைன்னா மாவு கலங்கிடும். வறுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முட்டை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுங்க. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இது நல்லா கோல்டன் கலர் வந்தவொடனே எடுத்துருங்க. இப்போ சட்னி செய்யலாம். சட்னிக்கு கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, தேங்காய், புளி, இஞ்சி அரைச்சிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் சாட் மசாலா போடுங்க. 1 ஸ்பூன் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க.